முதலமைச்சர் ஐயா அவர்கள் பெண்களுக்காக இலவச பேருந்து விட்டுக்கிறாங்க. அவங்க பூரா சீட்டு பிடிச்சாங்க, சீட்டு கிடைக்காதுன்னு சீட்டு எனக்கு மாலா துயரண்ணா என்னன்னா பொண்ணா கூட பிறந்த மாமா எங்க அம்மா கூட பிறந்தாரு. இன்னும் 4 பேர்த்து சேர்த்தும் பிடிப்பான். அம்பெடுப்பு வில்லெடுப்பு அரகாணில பங்கெடுப்பேன். நான் பொண்ணா பிறந்த இந்த பொல்லாத ஆடூர் குலதாகத்துல எங்க சிவராஜ் பூஜை அடிக்கிட்டு என்னால புள்ள பெக்கமால எல்லாரும் வந்து குழந்தை நின்று கேக்குறாங்க, குழந்தை கொடுக்கறாரு. நானும் போய் கேட்டேன், எல்லாருக்கும் குடுக்குறேன். அதுதான் சொல்றேன், எனக்கு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்படியே நொடுக்குன்னு புல்லு கொடுத்துட்டாரு. எனக்கு வேற தெரியும் போட்டுச்சு. பாப்பா பாப்பா அது கவர்மெண்ட் ஜாக்கெட் அப்படிதான் இருக்கும். நான் வந்து அங்க பாக்குறவங்க கேட்பாங்க, நீங்க ஜாக்கெட் போடாத வந்துக்கிறாங்க. நான் வந்து அந்த காலத்து பொம்மையாட்டி, நான் உள்சூத்து பாவாடை கட்டி நிக்கிறேன். உள்சூத்து பாவாடைனா எப்படி? உள்சூத்து பாவாடைன்னா தெரியாதா? அது அதுக்கு முன்னாடி 16 முழம் சீலை, 16 முழம் சேலை. ஆமா, அது வந்து எப்படி ஒரே ஒரு புடவை மட்டும்தான் அந்த காலத்துல. ஆமா, வேலைக்கு போனாலும் அதே தான், துணி துவைக்கணும்னாலும் அதே தான், குளிச்சாலும் அதே தான் கட்டுறது. அப்படின்னு கேளு. ஒரு பக்கம் இப்படி கட்டிக்குவாங்க, ஒரு பக்கம் தண்ணி லஞ்சு இப்படி இப்படி குக்குவாங்க. குத்திட்டு இப்படி வேலையில கட்டி போட்டு காய வைப்பாங்க. இது காஞ்ச உடனே இதை எடுத்து சுத்துவாங்க. இது நினைச்சு இது துவைச்சு இப்படி காய வைப்பாங்க. உள்சூத்து பாவாடை. ஒரு பொண்ணா பிறந்த பிள்ளைக்கு அடக்கு ஒடுக்கம் இருக்கணும், அடக்கு ஒடுக்கமா இருக்கணும். ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு ஒரு பெண்ணுக்கு 2 சனம் இருக்கும். பெண்களுக்கு 32 அழகு, 32 அழகு கத்தாத்தைய போட்டாட. அதுல உனக்கு 2 கம்மி ஆகுதுன்னு சொல்றியா? ஆமா, ஏன் கம்மி ஆகுது? கரெக்டா இருக்குது பாரு. என்ன ஐடியா கேக்குற? ஆமா, ஐயோ இது மட்டும் கேக்காத. ஐயோ இது மட்டும் கேக்காத. என்ன ஆச்சு உனக்கு? இது மட்டும் கேட்காத. எங்க அப்பா வந்து இலப்பு தோப்பு குத்தகை எடுத்திருந்தாரு. உங்க அப்பா இலப்பு தோப்பு குத்தகை எடுத்திருந்தாரு? ஆமா. இன்னைக்கு தாலுகா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த இலப்பு தோப்பு கொஞ்சம் காவல் இரு. இலப்பு தோப்புக்கு நீ காவல் இரு அப்படின்னு சொன்ன உடனே இருப்பாரு. எப்ப சாமத்து கோயில் கூவன உடனே பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இழுப்புங்கோட்டை பொறுக்கிறதுக்கு கூட எடுத்துட்டு போயிட்டேன். காலையில கூட எடுத்துட்டு போறேன். அப்படியே இழுப்புங்கோட்டை எல்லாம் பொறுக்கிட்டு விடின்னு பாக்குறேன். விடிய மாதிரி தெரியலனா எனக்கு வர தூக்கு கண்ணு ஈத்துன்னு போகுது. என்ன படுத்து விடியல. நம்ம பெரிய ஏமா படுத்து நிக்குது பாரு. அது மாதிரி இப்படி மலையாந்து அடிச்சு படுத்துட்டேன். படுத்து உடனே இந்த இழுப்பம் பாயத்தை வவாலி சப்ப மாட்டேங்குது. இது எனக்கு தெரியல. அவர்த்து இப்படி மலையாந்து அடிச்சு படுத்து மாரு. இழுப்பம் பாயத்தை சப்பன்னு 2 சாப்பிட்டு அண்ணே டேடி போட்டு என்ன
நான் என்ன பண்றேன் வாய்ஸ் மேடம் முடி பார்த்து சரியா இது முன்னாடி அங்கதான் இருந்தோம் ஏமா ஒரு பொண்ணா பிறந்த புள்ள அதாவது பூ பின்னாடி அழகா வைப்பாங்க நீ என்ன ரெண்டு பக்கம் டபரா சட்டி உள்ள தலை விட்ட மாதிரி வச்சுக்க இது கேக்குறேன்னா ஆமா இத பார்த்தா உனக்கு என்ன பூ மாதிரி தெரியுது இதா இது என்ன பூ அவனா ஆமா இது பேர் தான் எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் நினைச்சுவாங்க இந்த பொண்ணு இப்படி தெரியலாட்டும் பின்னாடி வச்சுக்கிட்டு மாடு ஆட்ட மாதிரி அப்படின்னு தப்பா நினைச்சுவாங்க இந்த பூ பேர் தான் ஆளு கலப்பணும் பூ ஆளு கலப்பணும் பூ அங்க பாரு ஆமா 4 பேர் வரான்றது ஆமா 4 பேர் வரான்றது 4 8 பேர் 8 போய் என்ன பண்ணுவா 4 8 பேர் 8 போய் என்ன பண்ணுவா 4 8 பேர் ஆமா கரும்பு தோக்கு போன்றிமா போக சொல்லிட்டு நான் வீட்ல போய் கவுந்து வச்சு படுத்துக்குவேன் அப்ப போனோம் கதி மச்சி சிக்கி மாவு பூத்து வர வேண்டியதா உள்ள போற மக்க உள்ள போற மக்க அதே